எந்தெந்த சுங்கச்சாவடிகளில் ஊழல் நடந்திருக்குன்றது சிஏஜி ரிப்போர்ட்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. தென் தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ குறைஞ்சபட்சம் 450.88 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வரக்கூடிய நாட்களில் சுங்கச்சாவடிகளே இல்லாத சாலையாக நாங்கள் உருவாக்கிடுவோம், எல்லாமே ஜிபிஎஸ் சேட்டலைட் மூலியமாக நாங்கள் கணக்கிடுவோம் அப்படின்னு இலவசமாக எனக்கு நீங்கள் கருவி கொடுக்க போகிறீங்களா? ஜிபிஎஸ் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்ம கணக்கீடு பார்த்தோம்னா தமிழகம் தான் அதிகமான சுங்கச்சாவடிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 67 சுங்கச்சாவடி. இந்த 25 வருஷத்தில் 3109 கிலோமீட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டர் சாலைகளாவது புதிதாக போடப்பட்டிருக்குமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறியில் தான் இருக்குது. 60 கிலோமீட்டர் சுற்றளவில் சுங்கச்சாவடி இருக்கக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. அது போக உங்கள் ஆதார் அட்டையை காமிச்சா நீங்கள் 60 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிற சுற்றளவில் எந்த சுங்கச்சாவடியாக இருந்தாலும் இலவசமாக பயணிக்கலான்னு. இராணுவத்துக்கு நீங்கள் 4 வருஷத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்கல்ல, ஏன் இங்கே 4 வருஷத்துக்கு ஒப்பந்ததாரராக ஊழியர்களாக சாலை போடுவதற்கு தொழிலாளர்கள் இல்லையா என்ன? ஏன் போராடினா பின்னாடி வழக்கு பதிவு பண்ணுறாங்க? உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் தான் நாங்கள் எங்களுடைய தொழிலாகவே இருக்கு. பிக் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று சுங்கச்சாவடியின் வரி ஏற்றத்தை குறித்தும் அதில் உள்ள அரசியலை குறித்தும் பேச நம்முடன் இணைந்திருக்கிறார் ஜூட் மேத்யூ அவர்கள். வணக்கம் சார். இன்று சுங்கச்சாவடிகளோட வரியை உயர்த்தியிருக்காங்க மாநில அரசு. இதனால் என்ன மக்களுக்கு என்ன நேரிட போகுது? பொதுவாகவே சுங்கச்சாவடியினுடைய கட்டண உயர்வு அப்படின்றது கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ஆண்டுதோறும் இந்த கட்டண உயர்வு என்பது நிவர்த்தி செஞ்சுட்டு வராங்க. இது பொறுத்த வரைக்கும் இது தேவையா, அத்தியாவசியமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்திங்கன்னா 3109 கிலோமீட்டர் சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளாக இருக்குது. இதில் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா தமிழகம் தான் அதிகமான சுங்கச்சாவடிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 67 சுங்கச்சாவடி. கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக தான் 35 சுங்கச்சாவடிகளுக்கான கட்டண உயர்வை அமல்படுத்தியிருந்தாங்க. இன்னைக்கு செப்டம்பர் 1லேருந்து 25 சுங்கச்சாவடியினுடைய கட்டண உயர்வு அப்படின்றத நிவர்த்தி இருக்கிறாங்க. இதில் பொதுவாக சொல்ல போகும்போது எளிதாக சொல்லிடுறாங்க, 5லேருந்து 7% வரைக்கும் கட்டண உயர்வு. நீங்கள் கடந்த ஒரு 5 வருஷத்தில் 5% பார்த்தீங்கன்னா 25% கட்டண உயர்வு வந்துருச்சு. இந்த 25 வருஷத்தில் 3109 கிலோமீட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டர் சாலைகளாவது புதிதாக போடப்பட்டிருக்குமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறியில் தான் இருக்குது. கடந்த ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2023 சிஏஜி ரிப்போர்ட், அது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் பாடியே ஊழல் நடந்திருக்கு, சிஏஜியை பற்றி அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இந்த அறிக்கையில் தென் தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ குறைஞ்சபட்சம் 450.88 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுங்கச்சாவடியினுடைய கட்டண உயர்வு அப்படின்றது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தெரியல. ஆனால் வணிகம் செய்யக்கூடிய வணிக வாகனங்கள், பாசஞ்சர் காராக இருக்கட்டும் இல்லை லோடு வண்டியாக இருக்கட்டும், நாங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறோம். பாதிப்பு அப்படின்னு சொல்ல போகும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன பாதிப்பு, அதுதான் காய்கறி விலையில் ஏற்றுறீங்களே, துணி வாங்கினா துணி விலையும் விலை ஏற்றுறீங்களே, எல்லாமே விலை இறப்பும்போது உங்களுக்கு மட்டும் என்ன வருமானம் குறைவா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பொதுவான சிந்தனையாக இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட போகிறது நாங்கள் எப்படி அப்படின்னா, எல்லா பொருள் ஒரு டிரான்சிட் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இடைத்தரகர் இருப்பாங்க. ஒரு விவசாயிகிட்டேருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய இடைத்தரகர் விவசாயிகிட்டேருந்து கொள்முதல் பண்ண போகும்போது இந்த சுங்கச்சாவடியை சொல்லியே அவர் இன்னும் கம்மி பண்ணி விலைக்கு வாங்கிடுவார். ஆனால் இங்கே வண்டி உரிமையாளர்கிட்ட வரப்போகும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாடகை பேசியிருப்போமோ அதே வாடகை தான். ஏன்னா இன்றைக்கி வண்டி அதிகமாகிடுச்சு, பெருத்து போயிடுச்சு. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கி அவங்க டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுறாங்க. பெரிய பெரிய ஜெயண்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட நம்மளால் போட்டி போடவே முடியாது. நீ கடைசியில் என்ன ஆகுதுன்னா, வண்டியை இழந்துட்டு வேறு ஏதாவது மாற்று தொழிலுக்கோ அல்ல
வேறு நாடுக்கு போய் பிழப்பு தேடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பெரிதளவில் வட இந்தியர்கள் தான் வந்து எல்லா பணிக்கும் வந்துடுறாங்க. சொல்லப்போனால் இன்னும் 4 வருஷம் கழித்து உங்கள் இடத்துல யாராவது ஹிந்திக்காரங்க உட்காந்து பேட்டி எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழகம் இருக்குது. இதை ஏன் இப்படி சுட்டி காட்டுறேன், நகைச்சுவோடு சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, தமிழகம் வந்து ஒரு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து மிக முக்கியம் வாய்ந்த நகரமயமாக்கிட்டு இருக்கு. அந்த நகரமயமாக்க போகும்பொழுது இதெல்லாம் ஒரு தடங்களாக உருவாகுது. குறிப்பாக வந்து வணிகம் செய்யும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்ல போனால் மேஜராக ஹார்பர் ஜோன் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா தான். இங்கேருந்து தான் எல்லா டிரான்சிட்டும் நடக்குது. பட் ஆனால் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இம்போர்ட்டாக இருக்கட்டும், இது போன்ற வந்து கட்டணங்கள் உயர்வின் காரணமாக பெருமளவில் வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் வணிகர்களுக்கு வந்து இலவசம் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணால் நாங்கள் அதை பற்றி பொருட்படுத்திக்க போகிறதில்ல. மக்கள் வந்து தங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துவதும், பொருட்கள் தேவை, அத்தியாவசிய தேவைகளாக இருக்கட்டும், இல்லை தேவையான பொருட்களாக இருக்கட்டும், அந்த பொருட்களை நீ விலை ஏறப்போகும்பொழுது மக்கள் வாழ தகுந்த நகரமாக இல்லாமல் மாறுது. பல பேர் வெளிநாடுகளில் போய் பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தமிழகம் வேண்டான்னு திரைத்துறையில் இருக்கிறவங்களே பல பேர் வெளி மாநிலங்களில் போய் செட்டில் ஆக போகும்போது சாமானியர்களுடைய வாழ்க்கையை இங்கே கேள்விக்குறியாகுது. அதுதான் இருக்கிறதுலே பிரச்சனையா இருக்கு. குறிப்பா உங்களுக்கு வந்து இந்த வாகனம் மெயின்டெனன்ஸ் பண்றதுல இது ஒரு சிக்கல். ஆமா, பெரும் பிரச்சனை என்னன்னா, ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு வாழைத்தாறு லோடு வருது அப்படின்னா வாடகை ரொம்ப குறைவா பேசிட்டு அதை எடுத்துட்டு வர போகும்போது பெட்ரோல் டீசல் பிரச்சனை இருக்குது, சுங்கசாவடி இருக்கு, நடுவில் போலீஸ்க்கு மாமூல் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஓனருக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த லாரிக்கு முதலீடுக்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் கணக்கு கடைசியாக பார்க்க போகும்போது அதனுடைய வருமானம் எங்ககிட்ட இல்லை. அந்த வருமானம் எங்களுக்கு வந்து வருஷந்தோறும் வந்து ஒரு 2% இன்க்ரிமெண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்ரைசல் இருக்குது. இல்லை, இதான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, இதே குற்றம் தான் அவங்க பக்கமும் நாங்கள் கேள்வி கேட்கும்போது, அதாவது டோல்கேட் சுங்கசாவடி பக்கமும் கேள்வி கேட்கும்போது இதுதான் குறிப்பிட்றாங்க. எங்களுக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது, சம்பளம் ஏற்றணும், ரோடோட மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், இதனால தான் நாங்கள் வருஷம் ஏற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு அவங்களுக்கு. இதை மறுப்பதற்கான முக்கிய காரணம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். காலாவதியான சுங்கசாவடி அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வரும் நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களும் திமுகவினுடைய பிரதான நல்ல நுட்பமான வழக்கறிஞர் பிரிவு வில்சன் ஐயா அவர்களை வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவர்கள் வழக்கு தொடுத்தும் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், போக்குவரத்து துறை அமைச்சரை சந்தித்தும் பிரதமரை சந்தித்தும் 11 சுங்கசாவடிகள் காலாவதியான சுங்கசாவடிகள்னு சொல்லியாச்சு. ஆனால் அதையே இன்னும் எடுக்க முடியலன்னு போகும்போது நீங்கள் என்ன ரோடு நீங்கள் கொடுத்து பெட்டர் கொண்டு வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லை. சும்மா இந்த ஏமாத்து வேலை செய்யக்கூடாது. நான் சமீபத்தில் கூட வேற ஒரு பேட்டியில் சொல்லியிருந்த போகும்போது நான் சொன்னேன், நீங்கள் வரக்கூடிய நாட்களில் சுங்கசாவடிகளே இல்லாத சாலையாக நாங்கள் உருவாக்கிடுவோம், எல்லாமே ஜிபிஎஸ் சேட்டலைட் மூலியமாக நாங்கள் கணக்கிடுவோம் அப்படின்னு. இலவசமாக எனக்கு நீங்கள் கருவி கொடுக்க போகிறீங்களா? ஜிபிஎஸ் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க? ஃபாஸ்டாக் வர போகும்போது பார்கோடுக்கு வந்து 70 ரூபாவோ 120 ரூபா நீங்கள் கட்டி தான் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரே வாங்கி வண்டியில் ஓட்டுனீங்க. அது செலவு தானே உங்களுக்கு. இன்னைக்கு ஒருத்தருக்கு கணக்கு பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே குறைஞ்சபட்சம் 1 கோடி 2.5 கோடி வாகனங்கள் இருக்குது. 2.5 கோடி வாகனங்களும் ஃபாஸ்டாகே இல்லாமலா பயணிக்க முடியும்? இல்லையே. அப்போ அந்த 2.5 கோடி இன்ட்டு 150 ரூபான்னு கணக்கிட்டு போட்டால் கூட அந்த கணக்கீடு யாருக்கு போய் சேருது அந்த பணம்? அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஜிபிஎஸ் கருவி கொண்டு வந்து பொருத்த சொல்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் ஜிபிஎஸ் கருவி ஒரு 3000 ரூபாய் இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது. இப்போ யாருக்காக அந்த வணிகம் நடக்குது? 60 கிலோமீட்டர் சுற்றளவில் சுங்கசாவடி இருக்கக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. அது போக உங்கள் ஆதார் அட்டையை காமிச்சா நீங்கள் வந்து 60 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிற சுற்றளவில் எந்த சுங்கசாவடியாக இருந்தாலும் இலவசமாக பயணிக்கலான்னு. நேற்று மதுரையில் அவ்வளோ பெரிய போராட்டம், ஒரு ஓட்டுநர் போராடுறாரு. தான் மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சேன்னு சொல்கிறாங்க. அமைச்சர் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை இல்லை, எனக்கு ஜியோ ஆர்டர் காட்டுன்னு கேட்குறாங்க. நம்ம போய் உள்ள கூகுளில் சர்ச் பண்ணி எல்லா நியூஸும் டேட்டா பார்த்தோன்னா 315 ரூபா நீங்கள் வருஷத்துக்கு கட்டினாதான் அந்த இலவச பயணத்தை ஆதார் அட்டையை காமிச்சு போக முடியுன்ற ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த 11 சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆகிட்டு இப்போவும் காலாவதியில் தான் இருக்கு. காலாவதியில் தான் இருக்குது. ஆனால் பணம் வசூலிக்கிறாங்க. இப்போது நம்ம முதலமைச்சர் அவர்கள் போன எலெக்ஷனுக்கு அப்போ ஒரு அறிக்கை ஒன்று அறிவித்தார். அதாவது கிட்டத்தட்ட 1/3 பங்கான சுங்கச்சாவடிகள் வந்து அகற்றப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கையும் குறிப்பிட்டார். நீங்கள் அதை எப்போது கேள்வி கேட்டிருக்கீங்களா? டீசல் விலை குறைக்கப்படும்னு சொன்னார் முதல்வர்.
இது வரைக்கும் டீசல் விலை குறைச்சாங்களா? பெட்ரோலுக்கு 2 ரூபா குறைச்சாங்க. இல்ல இது ஆட்சிக்கு வந்ததுக்கு எலெக்ஷனோட அஜெண்டாவே எலெக்ஷனோட அஜெண்டா வேற, பிராக்டிக்கல் வேற. நான் ஒரே விஷயத்துல சொல்றேன், இன்னைக்கு தாய் தந்தையர் மதிக்கக்கூடிய பிள்ளைகள் தமிழகத்துல எத்தனை பேர்? நம்ம சாதாரணமா எதுக்கு இந்த கேள்வி வருது அப்படின்னா, மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் அத்தனை அரசியல்வாதிகளும் தெய்வத்தை சாட்சியாக மட்டும்தான் வைத்து அவங்க வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்களே தவிர தாய் தந்தரை சாட்சியா வச்சு யாரும் உறுதிமொழி எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு பல நாட்டில் பல ஹோம் உருவாயிருக்குன்னு போகும்போது, காப்பகங்கள் உருவாயிருக்குன்னு போகும்போது, நீங்க சத்திய பிரமாணம் எடுக்க போகும்போது தாய் தந்தரை மையமாக வைத்து நீங்கள் சத்திய பிரமாணம் செய்தா இந்த 11 சுங்கச்சாவடியும் அகற்றி இருக்கலாம் அப்படின்றது என்னோட. அதுவும் கேள்விக்குறியா தான் இருக்கும். அதுவும் கேள்விக்குறிதான். ஏன்னா அதுதான் ஹோம் வந்துருச்சு. நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கீழ்ப்படுதலுக்கே இல்லைன்னு போகும்பொழுது, நம்மை போன்றவர்கள், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க உட்கார்ந்து வந்து மக்களுடைய பிரச்சனை இன்னைக்கு பல ஊடகம், நானே கேட்கணும்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு சினிமாவை பத்தி பேசினா ஒரு புதுசா ஒரு வாழைன்னு படம் வந்ததுன்னா கூட அந்த படத்தை பத்தி பேசினா காசு வசூல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை எத்தனை பேர் போய் உட்காந்து பார்க்க போறாங்க? அதை பார்த்து அது சம்பந்தமா தீவிரமா இறங்கி போராட்டம்லாம் இப்போ சொந்தங்களுக்கு மத்தியில பேச போகும்போதே நீ டிவியில பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதன்ற பேச்சு வர போகும்போது, உங்களை இந்த போன்ற செயல்பாடுகளை மக்களுடைய பிரச்சனையை பிரதிபலிக்க போகும்போது அரசியல்வாதிகள் அதை வந்து கூர்ந்து கவனித்து மக்களுக்காக செயல்படுறாங்களா, இல்லை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தேர்தல் வர நேரத்தில் நான் வந்து செலவுகள் செஞ்சா என்னால் வந்து வாக்கு சேகரிக்க முடியும்? இந்த கேள்வி நான் ஏன் முன் வச்சேன்னா, தமிழக அரசு தமிழக மாநிலம் மக்களுக்கான மாநிலம்னு தமிழக அரசு அறிவிச்சுன்னு இருக்கு. குறிப்பாக தேர்தலோட அறிக்கைகள்லாம் நிறைவேற்றுற திமுக அரசு ஏன் இது போன்ற அறிக்கைகள்லாம் அவங்க நிவர்த்தி செய்யலை? இன்னும் தமிழகத்தில் முதல் முறையாக திரு நரேந்திர மோடி, நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு தடவை வந்துருந்தேன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா. அப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, கோபேக் மோடின்னு சொல்லி இத்தனை நாள் பலூன் விட்டிங்களே, ஏன் வந்து இப்போ கோபேக் சொல்லலை அப்படின்ற விமர்சனங்கள் வந்தது. ஆனால் உள்ளே கூர்ந்து கவனித்தோன்னா 28 ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 11 ப்ராஜெக்டுக்கு மேலே தேசிய நெடுஞ்சாலை மயமாக்கப்படக்கூடிய திட்டங்களை தான் அங்கே வந்து கொண்டு வந்தாங்களே தவிர, இந்த கேள்வி நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு 3 வருஷம் கடந்து வந்துட்டோம். இப்போ இந்த கேள்வி நம்ம போய் பேசணும்னா இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சொன்னதை மறுக்கவே மாட்டோம், நாங்கள் சொன்னது தான் கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். இதை வந்து பெரிய விஷயம். இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு. சிஏஜி ரிப்போர்ட் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா சுங்கச்சாவடிகளும் சொந்தமாக இயங்குவதில்லை. ஒருத்தருக்கும் தனித்தனியான கான்ட்ராக்ட் தான். ஒருத்தருக்கும் ரோடு போடுறவங்களுக்கு ரோடு போடுறது மட்டும்தான் வேலையை தவிர, கலெக்ஷனுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட், அவங்க குத்தகைக்கு எடுப்பாங்க, கலெக்ஷன் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. கவர்மெண்ட் தான் எல்லாமே செய்ய போகுது. இப்போ 15 வருஷம் காலாவதியான சுங்கச்சாவடினா வெறும் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க வசூல் பண்ண போறாங்க. அப்போ கட்டணம் பாதியாக குறைக்கப்படும். அப்போ இந்த பாதியாக குறைக்கப்படாததுல தான் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. எந்தெந்த சுங்கச்சாவடிகளில் ஊழல் நடந்திருக்குன்றது சிஏஜி ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சுங்கச்சாவடி நிர்வகிக்கக்கூடிய முதலாளிகள் மேலே ஏன் இங்கே லஞ்சத்துறை அதிகாரிகள் இல்லையா? லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த முதலாளிகள் அரசியல்வாதிகளாக இருக்காங்களா? கட்டாயம். நான் தான் சொல்லிட்டேனே, நீங்கள் ஜிபிஎஸ் கருவி வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய் செலவாகுதுன்னா அதை விற்க போகிறது யார்? எந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்க போகிறாங்க? அரசியல்வாதியாக தான் இருக்க போகிறாங்க. சாதாரண வியாபாரி உங்களால் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் முதலீடு போட்டு உங்களால் கருவிகள் வாங்க முடியுமா? அப்போ அதுக்கான சொந்தக்காரர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு போகும்போது அஃப்கோர்ஸ் கடைசியாக வந்து அவ்வளோலாம் கூட வேணாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊடகங்கள்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு சுங்கச்சாவடிகள்லையும் ஓட்டுநர்களும் அங்கே இருக்கிற ஊழியர்களுக்குள்ளாரையும் ஒரு வாக்குவாதம், சண்டை சச்சரவு எல்லாம் வந்துட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 வருஷமாக எந்த இடத்துலையும் சண்டை நடக்கலை. ஏன்? நீங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை சுங்கச்சாவடிகளில் புதிதாக பெண் ஊழியர்களை பணியமர்த்தியிருக்காங்க. இங்கே பெண் ஊழியர்கள்கிட்ட நீங்கள் போய் வாக்குவாதம் நடக்க போகும்போது அவர்கள் மீது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் என் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு போகும்போது அது அவமானத்துக்குரிய ஒரு விஷயமா மாறுது. நியாயத்தை கேட்க போகும்போது அது வந்து திரிக்கப்பட்டு பொய் வழக்குகள் பதியப்படுது. அதனாலேயே இன்னைக்கு பாதி சண்டை சுங்கச்சாவடிகளில் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து மறக்கடிக்க வைக்கிறாங்க. இதுக்கு உதாரணமும் நான் சொல்கிறேன். கடந்த வருஷம் வரைக்கும் சிஎன்ஜி கேஸுக்கு, எல்பிஜி, சிஎன்ஜி, பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி கேஸுக்கு மாதந்தோறும் கட்டண உயர்வு அப்படின்றத வந்து சொல்லலை. ஆனால் இப்போ மாதந்தோறும் கட்டண உயர்வு, ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. இது பல பேருக்கு தெரியாது.
நீங்கள் சிஎன்ஜி கார் வச்சுருக்கிறவங்களோ இல்லை சிஎன்ஜி பயன்படுத்துவோருக்கு தான் போன மாதம் என்ன ரேட்டு, இந்த மாதம் என்ன ரேட்டு. ஆனால் பெட்ரோல் டீசல் விலையை நம்ம டெய்லி செய்திகளில் மாறுதல் இருக்கா இல்லையான்ற செய்திகளை பார்ப்போம். மாதத்திற்கு ஒரு முறை கேஸ் சிலிண்டர் விலை ஏறி இருக்கா, குறைஞ்சிருக்கா, வணிக சிலிண்டரோட ரேட் ஏறி இருக்கா, இறங்கியிருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் நாள்தோறும் ஒரு கட்டணத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஜிபிஎஸ் கருவிகளை கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு இருக்காங்க. இது லாப நோக்கத்தை பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இராணுவத்துக்கு நீங்கள் 4 வருஷத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்கல்ல, ஏன் இங்கே 4 வருஷத்துக்கு ஒப்பந்ததாரராக ஊழியர்களாக சாலை போடுவதற்கு தொழிலாளர்கள் இல்லையா என்ன? அரசு நீங்களே போடுங்க, நீங்களே எடுங்க, எதுக்கு அதுக்கு ஒப்பந்ததாரரு? நாட்டையே பாதுகாப்பதற்கு 4 வருடத்திற்கு ஒப்பந்தத்துக்கு தொழிலாளர்களை பணியாளர்களை நீங்கள் வந்து இராணுவத்தில் எடுக்க போகும்பொழுது ஏன் இந்த இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலையா? ஷார்ட்டேஜ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா? பெரு நிறுவனங்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் வெளிநாடுகளுக்கு உங்களுடைய பண முதலீடுகளை எடுத்துட்டு போவதற்கு எளிதாக அவர்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் திட்டம் போடுறீங்களே தவிர, இதை தாண்டி இந்த குற்றச்சாட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்றத சிந்திச்சு பேசணும். நீங்கள் நாட்டில் வந்து பெட்ரோல் டீசலை மட்டும்தான் இன்னுமே வேட்டோடைய வரிமுறைகளில் வச்சுருக்கிறீங்க, செஸ் வரிமுறையில் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் அதை ஜிஎஸ்டிக்கு கொண்டு வருங்க அப்படின்னு கேட்க போகும்போது பல்வேறு மாநிலங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வரலை. நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வந்தால் மாநிலத்தினுடைய வருமானம் இழப்பீடுன்றதை சொல்லிடுறீங்க. சரி, மாநிலத்தில் அந்த வருமானம் எங்கெங்கெல்லாம் செலவிடுறாங்க அப்படின்னா, இந்த செஸ் டாக்ஸின் வாயிலாக குறைந்தபட்சம் லிட்டருக்கு 4 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் டீசலில் அரசுக்கு வருமானம் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பெட்ரோல் பங்க்கில் எடுத்துக்கிட்டா கூட குறைஞ்சபட்சம் 5000 லிட்டர் எரிபொருள் விற்கிறாங்க. அப்போ 5000 லிட்டர் இன்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் லட்சத்துக்கும் மேலே இருக்கிற பெட்ரோல் பங்கு. இதனுடைய தரவுகள்லாம் நானும் போய் கூகுளில் தேடி பார்த்தேன், கூகுள்லேயே இல்லையா, கட்டல்லையே இல்லையா அப்படின்ற கதையா இந்த தகவல்கள் இல்லை. அப்போ இவ்வளோ கோடி ரூபாய் பெட்ரோல் டீசல் வாயிலாக செஸ் வாயிலாக சாலை மேம்பாட்டுக்காகவே நிதிகளை எடுக்க போகும்பொழுது அந்த நிதிகளை வைத்து உங்களால் சாலை போட முடியலையா? ஏன் அந்த காலத்தில் ரோடு போட்டாச்சுங்க, சென்னை டு திருநெல்வேலி, சென்னை டு மதுரை, ஏன் சாலை இல்லாமலா இருந்தோம் நம்ம? அதை போக கடைசியில் எங்கள் மாதிரியான வணிக வாகனங்களுக்கு 80 கிலோமீட்டர் தான் வேக கட்டுப்பாடு. நீங்கள் என்னமோ விரைந்து சென்றுட்டா ரோடு தரன்னு சோத்தை போட்டு உட்காந்தா சாப்பிட முடியாது. ரோடு வண்டி ஓட்ட தான் போகிறேன். வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் 80 கிலோமீட்டர் நிபந்தனை வச்சுட்டீங்க. அதுக்கும் மேலே நான் வந்து என்ன வேகத்தில் நான் பயன்படுத்த முடியும்? அப்போ எதுக்காக இவ்வளோ சுங்க வரியை வசூலிக்கிறீங்க? ரெண்டாவது, மாநில அரசாங்கம் இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாத காலத்துக்கு முன்பாக மாநில அரசாங்கமே சுங்கச்சாவடிகளை அமைத்து தார் சாலை ஒப்பந்ததாரரிடம் கொடுத்து சாலை திட்டங்களை எப்படி NH ஹைவே மக்கள் மத்தியில் வந்து இப்போ ஒரு சுங்கச்சாவடினா அது ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் இருக்குது. இது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சுங்கச்சாவடிகள் மாநில அரசு கண்ட்ரோல்லையும் இருக்குங்களா? இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் ஆட்சியில் கலைஞர் தான் வந்து டைடல் பார்க் என்னைக்கு கட்டடம் பில்டிங் உருவாச்சோ அன்னைக்கு வந்து மாநில அரசாங்கம் மாநில சாலையாக இந்த சிப்காட் போன்ற இந்த தொழிற்சாலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலை போடுவதற்கு அந்தந்த தொழிற்சாலையின் நிறுவனங்களுடைய பங்களிப்பும் மாநில அரசனுடைய பங்களிப்பும் போட்டு தான் அந்த சாலையை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஐடி OMR ரோடு, ECR சாலை முதற்கொண்டு மாநில அரசாங்கத்துக்கு அது தனியார் துறை உருவாக்கி அதற்கும் ஒரு IAS அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் அதை நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு தாங்க ரோடு எக்ஸ்டென்ஷன் வருது, இன்னைக்கு தான் அது மெட்ரோ வருது, அதனால ரொம்ப டிராஃபிக் கன்ஜெக்ஷன், சாலை வந்து சரியில்லாமல் இருக்குது. 2000லையும் 2010லையும் 2015 வரைக்கும் அந்த சாலை வந்து அருமையாக இருக்குங்க. அந்த சாலை உள்ள என்ட்ரி கொடுக்க போகும்போது அப்போல்லாம் வந்து 8 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு வந்து 25 ரூபாய்க்கு மேலே தாண்டலை. இந்த சுங்கச்சாவடியில் கட்டினோன்னா வெளியில் போகலாம். இங்கேருந்து ECRக்கு பாண்டிச்சேரி போனோன்னா 70 ரூபா, அப் அண்ட் டவுன் வேணும்னா 110 ரூபா, 130 ரூபாவில் முடிஞ்சிட்டு. அப்போ 110 ரூபா, 130 ரூபா உங்களால் 70, 140 கிலோமீட்டருக்கு வந்து கொடுக்க போகும்போது, ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தன்னுடைய தேசிய நெடுஞ்சாலையில் 3100 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இன்னைக்கு போன வருஷத்துக்கு மட்டும் 3109 கிலோமீட்டர் தான். ஆனால் வருமானம் 4228 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்கிறாங்க.
இல்லை, இது நல்லாவே தெரியும். இந்த சுங்கச்சாவடி வரிகளை ஏற்றினா மக்கள் தலையில் சுமை நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த உங்களை போன்ற வாகன ஓட்டிகள் இது நீங்கள் வரி வசூலிக்கும் போது வாடகை ஏற்றினாங்கன்னா இந்த காய்கறி விலையும் சரி, மற்ற இதர பொருட்கள் விலையும் இது ஏறும்னு அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் ஏன் இதில் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? லாப நோக்கத்தோட இயங்குது இல்லை, அது லாபம் பார்க்கக்கூடிய துறையாக மாறிடுச்சு இல்லை. நீங்களும் நானும் இன்னைக்கு ரேர் சப்ஜெக்டாக படிச்சு எத்தனை பெரிய ஊடகங்கள் இதை பொருட்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு தமிழகத்தில் பல்வேறு ஊடகங்கள் இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஊடகங்கள் அதை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க? நீங்க தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்ல மட்டுமே வந்து மத்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தை குறை கூறுவதற்கு ஒரு சப்ஜெக்டை நம்ம தேடுறோம். 365 நாள்ல ஒரு 100 நாளாவது துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஊடகத்துல நம்ம பேசுறோமா அப்படின்னா இல்ல. பெரும் விவாத மேடைகள் என்ன நடக்குது? இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு அவர் மாறினாங்க, அந்த கட்சி சிறந்ததா, இந்த கட்சி சிறந்ததா, நாங்க என்ன செஞ்சோம், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு போட்டி சண்டை தான் இருக்குதே தவிர எங்களை போன்ற துறை பிரதிநிதிகளை வைத்து இந்த வருஷத்துக்கு நீங்க இவ்வளவு என்ன செஞ்சீங்க, ஏதாவது ஒரு பட்ஜெட் கொண்டு வந்தீங்களா, இத்தனை ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் 2 பெட் வச்சிருக்கீங்களா, கேள்வி இருக்குல்ல. விபத்து நடக்க போகும்போது அந்த விபத்துல இருந்து அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரீங்க, அந்த காப்பாற்றுறதுக்கு நீங்க பக்கத்துல சிகிச்சை முறைகள் கொண்டு வந்தாலும் அது தேவையான அளவுக்கு அந்த பெட் வந்து ரிசர்வ்டா இருக்கா, இன்னும் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க, எதுவுமே இல்லை. ஏங்க அவ்வளோ கூட வேண்டாம், சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு விபத்து நடந்து அந்த இடத்துல ஒருவர் மரணம் அடைந்தால் அந்த சாலையில் அந்த இடத்துல அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடித்து 302A அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன் எழுதி இது விபத்தினால மரணம் அடைஞ்ச பகுதி அப்படின்றத அறிவிக்கணும். நீங்கள் சாலையில் போகும்போது எத்தனை தடவை நீங்கள் 302A பார்த்துட்டீங்க? பெயிண்ட் அடிக்கிற காசுலேருந்து மிச்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னங்க உங்களுக்கு தேவையான டாய்லெட் வந்து கொண்டு வந்துட போகிறாங்களா, இல்லை வந்து ஆக்சிடென்ட் ஆனால் உடனே இவங்களோட குறிக்கோள் வெறும் பணம் வசூலிப்பதில் மட்டும்தான் இருக்கா? இந்த மெயின்டெனன்ஸில் பற்றி யோசிக்க மாட்டாங்க? இல்லை, இந்த கேள்வியோடைய மறு கேள்வியை நான் கேட்குறேன். நான் இல்லைன்னா காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றி இருக்கணும்ல. வருமானம் ஈட்டக்கூடிய ஆயுதமாக இருக்கிறதுனால தானே காலாவதியான சுங்கச்சாவடிகளும் இன்னும் இயங்கிட்டு இருக்குது. சில போன்ற சங்கங்களையே அதெல்லாம் தட்டி கேட்கறது இல்லை. திமுகவினுடைய வழக்கறிஞர் வில்சன் அவர்களே வழக்கு தொடுத்தும் அமைச்சர்களும் போய் நின்னே அவங்களால சாதிக்க முடியல. 40க்கு 40 இன்னைக்கு போன 5 ஆண்டு எம்பிகள் 40ல் 39 எம்பிகள் இருந்தாங்க. அதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் 40க்கு 40 அதாவது மெஜாரிட்டியில் வச்சிருக்கிறவங்களாலே ஒன்றும் பண்ண முடியலன்னு போகும்போது ஜூட் மேத்யூ சுதந்திர வாடகை வாகன சங்கம் போராடினா பின்னாடி வழக்கு பதிவு பண்ணுறாங்க. உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் தான் நாங்கள் எங்களுடைய தொழிலாகவே இருக்குது. இதற்கு மத்தியில் நாங்கள் வந்து நியாயமான கோரிக்கைகள், அதாவது தேர்தல் நாள் அன்று தேர்தல் தினத்தன்று தேர்தல் ஆணையத்தால் பயன்படுத்தக்கூடிய தேர்தல் பணிக்காக பணி செய்யக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு வாக்கு தேவை அப்படின்னு சொல்ல போகும்பொழுது அந்த டேட்டுக்கு எங்களுக்கு வாக்குரிமையே பறிக்கப்படுது. அதுக்கே நாங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போய் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இங்கே போய் நம்ம தேர்தல் ஆணையர் சத்யபிரசாத் சாஹூ அவர்களை போய் பார்த்தா நீங்கள் முதல்ல ஓட்டர் ஐடி கரெக்டாக வைங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு எழுச்சி போகிறாரு. நாங்கள் போய் கோர்ட்டில் கேஸை போட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் பரிசீலனை செய்கிறோன்ற வாக்குறுதியே வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போன வருஷம் எலெக்ஷனில் அன்னைக்கு தேதிக்கு மட்டும் ஒரு 5000 டிரைவர்ஸ் வாக்கு போட்டிருப்பாங்க. அதை தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கே எங்களுக்கு உரிமைக்கு நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குதுன்னு போகும்போது எங்கள் பாக்கெட்டில் மிச்சம் பண்ணுறது இல்லை இதெல்லாம் கேள்வி எழுப்புறது அப்படின்றது ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது. சுங்கச்சாவடி அப்படின்னு எடுத்துக்கினாவே பாமர மக்களுக்கு தான், அங்கே சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் பாமர மக்களுக்கும் தான் இந்த சண்டையே உருவாகுது. பல வதந்திகளாக இது உண்மையாக தெரியல. உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். இந்த குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு தான் ஒரு சுங்கச்சாவடி இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. தமிழ்நாட்டில் பக்கத்துலேயே சுங்கச்சாவடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் உங்களை போன்ற வாடகை சங்க ஓட்டுநர்கள் பக்கம் என்ன ஒரு குறை இருக்குன்னா, ஒரு சுங்கச்சாவடிக்குள்ளே ஒரு என்ட்ரி வந்தால் குறிப்பிட்ட காலம் வரை தான் நாங்கள் நிற்க முடியும் க்யூவில், அதுக்கு மேலே போனால் அங்கே வரி வசூலிக்க கூடாதுன்னு ஒரு விதியே இருந்தது. அதை வந்து 2013 வந்து அந்த 2011 அந்த சட்டம் வந்திருந்தது. நீங்கள் வந்து ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலிருந்து ஒரு 300 மீட்டர் இடைவெளியில் ஒரு மஞ்சக்கோடு போட்டிருக்கணும். அந்த மஞ்சக்கோடு தாண்டி உங்களுக்கு வாகன நெரிசல் அதிகமாக ஏற்பட்டால் அந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய அத்தனை கதவுகளும் திறக்கப்பட்டு இலவசமாக அந்த பயணிகள் பிரயாணம் செய்யணும், கட்டணம் வசூலிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. அது 2013 அது அந்த சட்டம் வந்தது. ஆனால் அது 2018 அதை அகற்றிட்டாங்க.
அதை வந்து இல்லை, அது வந்து யாருக்குமே சொல்லாமல் அதை வந்து எடுத்துட்டாங்க. இன்னைக்கு பல பேர் நம்ம அதை பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். இது நாட்கள் போக போக இன்னொரு 3 வருஷம் கழித்து மக்களுக்கு இது இல்லைன்றது தெரிஞ்சிடும். சரி. ஆனால் இது வந்து நீங்கள் சொன்னது வந்து சுங்கச்சாவடிகளுடைய இடைவெளி பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நகரமயமாக்கல் அப்படின்ற பேரில் நகராட்சியினுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்கிறோம். அந்த எல்லை விரிவடைய போகும்பொழுது அந்த எல்லையானது சுங்கச்சாவடிகள் நிறுவருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரெட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா சோழவரம் இன்றைக்கி வந்து மெட்ரோ வரைக்கும் ப்ராஜெக்ட் வந்துருச்சு, ரெட்டில்ஸ் வரைக்கும். அப்போ அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே டோல் இருக்குது. இந்த டோலை வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் போட வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை. ரெண்டாவது, மாநில அரசாங்கம் எதனால் அலட்சியம் காட்டுதான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த சாலைகள் அனைத்தும் தேசிய நெடுஞ்சாலையினுடைய ஒப்பந்தத்தில் இருக்குது. எனக்கு செலவு மிச்சமாகுது. நான் இப்போ மாநில அரசாங்கம் அதை கொள்முதல் பண்ணி அது எங்களோட சாலை அப்படின்னு நான் கிளைம் பண்ணிட்டேன்னா, ரோடு போடுறதுலேருந்து லைட்டு போடுறதுலேருந்து எல்லாமே நான் செலவு பண்ணுன்றதுக்காக மாநில அரசாங்கம் அதை விட்டு கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு இப்போ நம்ம தாம்பரத்துலேருந்து மீஞ்சூர் வரைக்கும் போகக்கூடிய சாலை, இல்லைனா இது அவுட்டர் ரிங் ரோடு இப்போ புதுசாக போட்டது. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாலை பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டில்ஸ் தாம்பரம் பைபாஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு டோல் சூரப்பேட் பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 25 கிலோமீட்டர்லேருந்து 28-30க்குள்ளாரையே முடிஞ்சிடும். அடுத்த சுங்கச்சாவடி வந்துடும். அடுத்த சுங்கச்சாவடி கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் இந்த சுங்கச்சாவடிக்கும் அந்த சுங்கச்சாவடிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து குறைவு. இதை நம்ம போய் கேட்டோன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, இது ஒப்பந்தத்தில் இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் கவரேஜ்க்காக நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்றது சொல்லிடுவாங்க. பட் அவங்களோட பாலிசி பிரகாரம் பார்த்தோம்னா நியாயமானது. சட்டப்படி நம்ம வந்து வழக்குகள் தொடுத்தாலும் அது தோல்வியை தான் தழுவும். ஆனால் நம்மளோட நியாயமான கேள்வி என்னன்னா, நான் செங்குன்றதுக்கிட்ட வீடு வச்சிருக்கிறேன், இந்த பக்கம் போனால் மீஞ்சூருக்கு முன்னாடி மாத்தூர் கிட்ட ஒரு டோல்கேட் கட்ட வேண்டியதா இருக்கு, இந்த பக்கம் போனா சோழவரம் ரெட்டில்ஸை தாண்டிட்டா டோல், இந்த பக்கம் எந்த பக்கம் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கக்கூடிய விஷயங்களாக மாறிடுச்சு. இதை எப்பொழுது மாறும் அப்படின்னு கேட்டால் நான் என்ன கேட்குறேன்னா, மாநில அரசாங்கம் முதல்ல உங்களுடைய உரிமையை நீங்கள் தான் தாரவாக்குறீங்க. என் தாத்தன் பாட்டன் பூட்டன்லேருந்து எல்லாருமே கொடுத்த சாலை ஏற்கனவே இருக்கிற சாலை தான், அதை திருப்பி டெமாலிஷ் பண்ணிவிட்டு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு போடுறாங்க, அவ்வளோதான். பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக செய்கிறாங்களான்னா இல்லை. ஒரு விபத்து நடந்தாலும் அந்த விபத்து மனிதனால் ஏற்பட்ட விபத்தா, அதாவது மனிதனால் பிழை ஏற்பட்ட விபத்தா அல்லது சாலையினுடைய கட்டமைப்பு சரியில்லாத காரணத்தினால் விபத்து ஏற்பட்டதா. உதாரணத்துக்கு தொப்பூர் சாலை, அந்த இடத்துல நடக்கக்கூடிய அத்தனை விபத்துகள், அந்த விபத்து ஒரு ரோடு இன்ஜினியரிங் ஒர்க் நடக்குது அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அதில் விபத்து நடக்காமல் 40 கிலோமீட்டரில் போகணுன்றதை நீங்கள் அறிவிக்கிறீங்களா? ஆனால் அந்த 40 கிலோமீட்டரில் போனாலுமே விபத்து நடக்குது அப்படின்னா அந்த இன்ஜினியரிங்கில் மிஸ்டேக் இருக்குன்றதை தெரிஞ்சு அந்த ஒப்பந்ததாரரும் சாலை போட்டாங்க தான் கோ ஸ்லோன்னு போர்டு வைக்கிறோம். இல்லை, நீங்க பார்த்து ஓட்டுறது நீங்க தானே, என்னதான் ஏறுனா அதை இறக்குறதுல கோ ஸ்லோன்னு போர்டு வைக்கிறோம். நாங்கள் 2வது கியரில் பிரேக்கு பிடிச்சிக்கிட்டு போனாலும் கியர்லேயே போனாலும் கூட சில நேரங்களில் விபத்து நடக்க தான் செய்யுது. அது இன்ஜினியரிங்கில் நடக்கக்கூடிய விபத்துகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் மேலேயும் அந்த ஒப்பந்ததாரர் மேலேயும் நீங்கள் வழக்கு பதிஞ்சிருந்தீங்கன்னா அவங்க பயப்படுவாங்க. இன்னொரு வார்த்தை அவங்க குறிப்பிடுறாங்க, அங்கே அமானுஷ்ய சக்தி இருக்கு. அதை நான் நம்பலை. மனிதனுடைய தவறுகளையும் மனிதனை இல்லை, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளார போக விரும்பலை, நானும் சிக்க விரும்பலை. ஆனால் இது ஒவ்வொரு இடத்துலையும் இது போன்ற செயல்பாடுகளில் அரசு இந்த ஒப்பந்ததாரர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டால் அவர்கள் அச்சப்பட்டு நியாயமான விஷயங்களை செய்வாங்க. அதையும் தாண்டி முதல்வரிலிருந்து பிரதமர் வரைக்கும் இந்த சாலையில் என்னைக்காவது ஒரு வருஷத்துக்கு ஏதாவது ஒரு நாள் தான் பயணிக்க போகிறாங்க. அது பயணித்தாலும் அவர்களுடைய சுங்க கட்டணம் செலுத்தணும். விவிஐபி பாஸ்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் கணக்கு வந்தாதான் வருஷத்துக்கு நீ எவ்வளோ கோட்டு சுட்டு மாட்டுற, வீக்குக்கு எவ்வளோ செலவு பண்ணேன்னு நம்ம கணக்கு கேட்குறோம்ல, அந்த கணக்கு சுங்கசாவடி உங்க தரப்பு வந்து அவங்க எல்லாம் இலவசமா போறதுனால தான் இந்த தெரியல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவர்களும் அந்த கணக்குகள் அரசாங்கத்தினுடைய கணக்குகள் தானே. நீங்க வந்து
நான் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் பாக்கெட்லேருந்து செலவு பண்ண போகிறதில்ல. மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அவர்கள் பதவியில் இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாகனங்களுக்கும் இந்த சுங்க கட்டணம் வசூலித்தால் எவ்வளோ செலவிடுறாங்க வருஷத்துக்குன்ற ஒரு கணக்கு வரும். அதையும் தாண்டி எது காலாவதியான சுங்கச்சாவடி, எது உண்மையான சுங்கச்சாவடின்றது தெரியும். அதுக்கு வந்து இவர்கள் வந்து பணம் செலுத்த வேண்டிய சூழல் உருவாக வேண்டும். இந்த விஷயம் வருடம் வருடம் வந்துட்டு தான் இருக்கு. நீங்களும் சம்பிரதாயம் பேச்சுக்கலாம் போயிட்டு இருக்குது, குரல் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இதுக்கான நிவாரணமும் சரி, தீர்வும் சரி எங்கே கிடைக்கும்? நீங்கள் என்ன அந்த கோரிக்கையை எப்படி வைக்க போறீங்க? இல்லை, நீதிமன்றமும் நீதிபதிகளும் ஒரு நாள் செல்ல போகும்போது சாலை மோசமாக இருக்கு அப்படின்றத உணர்ந்து மின்னஞ்சலினுடைய தகவலை வைத்தே வழக்குகள் பதியப்பட்டு பாதி சுங்கச்சாவடி 100 ரூபா வாங்குறீங்கன்னா 50 ரூபா தான் அப்படின்னு காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்க ரோடுக்கெலாம் வந்து வசூல் பண்ணாங்க. அது ஒரு பீரியட் 6 மந்த்ஸில் முடிஞ்சிருச்சு. அது இன்னும் தான் இருக்குது. இந்த அதிகார வரம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல அதிகாரிகளும் நீதிபதிகளும் இதன் மீது தாமாக வந்து வழக்குகள் பதிவு செய்தால் மட்டுமே தான் தீர்வு காண முடியுமே தவிர, இது வந்து காணல் நீரை போல நாளுக்கு நாள் நம்ம வந்து பிரச்சனையை அனுபவிக்கிறதும், அது தொடர்ந்து வந்து இந்த வழிகளை மக்களும் எங்களை போன்ற ஆட்களும் உணரதான் முடியுமே தவிர, பேசதான் முடியுமே தவிர, செவி கொடுக்காத காது என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறவங்க ஆட்சிக்கு உண்மையான மக்கள் சேவகர்கள் வந்தால் மட்டுமே தான் இதற்கு தீர்வாக அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக. என்னைக்கு டோல்கேட்டில் வேலை செய்கிற வடக்கன் ஒரு நீதிபதியை இறக்கி கேள்வி கேட்குறனோ அன்னைக்கு விடிவு காலம் வரும்னு நினைக்கலாம். உண்மை. உங்கள் நேரத்துக்கு வரதுக்கும் மிக்க நன்றி. நன்றி.